ஹலோ பசங்களாம், வெல்கம் டு த செஷன். ஸோ இதில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஷின் ஆஃப் த டேல தான் இருக்கோம். ஸோ அதில் நான் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடகடன்னு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் அ NEET 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்ஸஸ். ஸோ இது ஹாவ் அ கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கோர்ஸ் ஃபீயோட ஸ்டடி மெட்டீரியல் டேபோட ஃபீயும் ஹைலைட் பண்ணியிருக்கு பசங்களா. ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட், மறக்காமல் நம்மளோட இதில் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நான் சொல்லியே ஆகணும், LMRPன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் கிளாஸஸ் எல்லாமே இங்கே வந்து Jan 4th வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட கோர்ஸ் ஃபீயும் நான் எனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூஸ்லி XPL இஸ் அ Xylem Premier League. This is a 30 days ஆஃப்லைன் பக்கா கிராஷ் கோர்ஸ். ஸோ இது கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அப்படிங்கிற பிளேசஸ்ல மட்டும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அதோட கோர்ஸ் ஃபீயும் இங்கே எனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். அண்ட் ஆரம்பிச்ச 1 இயர்லேயே 50+ டாக்டர்ஸை நம்ம Xylem கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத உங்களோட நான் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் மேம், அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளி ஸ்கேன் திஸ் QR கோட், உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ கடகடன் நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸஸ் பற்றி தான். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸஸ் சொல்லும் போது உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும், ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்கு, அடியபேட்டிக் ப்ராசஸ் இருக்கு, அதே மாதிரி ஐசோபேரிக் ப்ராசஸ் அண்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ்னு 4 ப்ராசஸஸ் இருக்குங்கிறது தெரியும். இப்போ நான் ஒவ்வொரு ப்ராசஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐசோபேரிக் ப்ராசஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ப்ராசஸ் என்னங்கிறத நான் எனக்குள்ளே சொல்லிடுறேன். ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ பேரிக் அப்படின்னா பார் அப்படிங்கிறது பேசிக்காக நம்மளுடைய ப்ரெஷரோட யூனிட். ஸோ அதனால நீங்கள் சிம்பிளாக எதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல pressure is will maintain as constant அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு அப்படியே நீங்க கொண்டு போயிட்டு நம்மளோட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷரும் நமக்கு டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ப்ரெஷர் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ நான் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு போறேன். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நான் P வர்சஸ் Vங்கிறத யூஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் அ P, திஸ் இஸ் அ V. ப்ரெஷர் எப்படி மெயின்டைன் ஆகணும்னு சொன்னீங்க? கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும்னு சொன்னீங்க. அப்போ ப்ரெஷர் எனக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து மாறாம ஒரே வேல்யூவா மெயின்டைன் ஆகுது. அப்போ இதுதான் அதோட பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பக்கா ஸ்ட்ரெயிட் லைனா எனக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் எனக்கு மெயின்டைன் ஆகும். வால்யூம் மட்டும் பாத்தீங்கன்னா இட் ஹாவ் அ 2 டிஃபரெண்ட் வால்யூம். ஸோ திஸ் இஸ் அ வால்யூம், இதை வந்து நான் ஃபைனல் வால்யூம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபுக்கு நான் ஸ்லோப் எடுக்க ட்ரை பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்லோப் திஸ் இஸ் ஆல்வேஸ் அ tan θ, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தென் y axis டிவைடட் பை x axis தெரியும். ஸோ நியூமரேட்டர் இஸ் 0, ஏன்னா இதுல ஸ்லோப் எடுக்க முடியாது. திஸ் அ பக்கா ஸ்ட்ரெயிட் லைன், therefore 0, therefore tan angle will becomes a 0. அப்போ இங்கே ஸ்லோப்போட வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டடா 0 ஆயிடும் அப்படிங்கறத கிளியரா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ இதுல உங்களுக்கு ஃபிளாட் யூஸ் பண்ணி ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், ஒர்க் டன் என்ன ஆகும், இப்படி நிறைய விஷயம் நம்மளால பேச முடியும். சரிங்களா? அப்போ ஐசோபேரிக் ப்ராசஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ் பார்க்க போறோம்? ஐசோகோரிக் ப்ராசஸ் பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்ன அப்படின்னா தட் இஸ் ஐசோமெட்ரிக் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். திஸ் இஸ் ஆல்சோ டினோட்டட் அஸ் ஐசோமெட்ரிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ மெட்ரிக்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்திருக்கும். யாரு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் இஸ் மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட்ங்கும் போது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா நமக்கு வந்து உட்காந்துருச்சு. ஸோ அப்போ வால்யூம்ங்கிற ஒருத்தர் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலாம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மட்டும் இங்கனக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் அ ப்ரெஷர், திஸ் இஸ் அ வால்யூம். ஸோ PV கிராஃப் தான் அனாலிசிஸ்குள்ள போறீங்க. ஸோ இதுல வால்யூம் மாறக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக் ரூல். ஸோ அந்த ரூல் படி வால்யூமை ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ல வச்சுக்கிறேன். திஸ் இஸ் மெயின்டைன் அஸ் அ பக்கா ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ திஸ் இஸ் த
pressure எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ப்ரெஷர் டு அஸ். திஸ் இஸ் அ ஃபைனல் ப்ரெஷர். இது வந்து நம்ம இனிஷியல் ப்ரெஷர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆரோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி அப்சைட் ஆரோ மார்க் போட்டிங்கன்னா ப்ரெஷர் இஸ் மூவ்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு ஃபைனல். இதே நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் த டவுன் சைட் ஆரோ மார்க் போட்டிங்கன்னா ப்ரெஷர் இஸ் மூவ்ஸ் ஃப்ரம் த ஃபைனல் டு இனிஷியல் அப்படிங்கிற பேராமீட்டரில் ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் ஐசோகோரிக் ப்ராசஸ். இதுலையும் நீங்கள் ஃப்ளாட் யூஸ் பண்ண முடியும், ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியும், இன்டர்னல் எனர்ஜியிலிருந்து எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூ ப்ராசஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூ ப்ராசஸோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்கு. ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணும்போது அப்சைட் ஆரோ மார்க் ஒரு இடத்துல போகுது, ஒரு இடத்துல டவுன் சைட் ஆரோ மார்க் வருது. ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு அப்சைட் ஆரோ மார்க் போச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஹீட்டிங் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. இதே டவுன் சைட் ஆரோ மார்க் வந்ததுன்னா திஸ் இஸ் சிம்பிளி கூலிங் ப்ராசஸாக எனக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இதே எனக்கு ஐசோபேரிக்ல வால்யூம் இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு போச்சுன்னா திஸ் இஸ் சிம்பிளி டினோட்டட் அஸ் அ எக்ஸ்பேண்டிங். எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. இதே எனக்கு ஃபைனல் டு இனிஷியல் அப்படின்னு வந்தாங்கன்னா கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரெஷன். ஆரோ மார்க்கை வச்சு நம்ம இந்த பேராமீட்டர்ஸை டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதோட சேர்ந்து நான் ஆட் ஆனா அடுத்து சொல்ல போற விஷயம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஐசோ தெர்மல், இன்னொன்று அடியபேட்டிக். இந்த ஐசோ தெர்மலும் அடியபேட்டிக்கும் ரெண்டு பேரும் சும்மா கிடையாது. ரெண்டு பேருமே கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றவங்க தான். என்னங்கிறத சொல்றேன். ஐசோ தெர்மல் பேர்லயே இருக்கு. ஸோ அதனால நீங்க டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ டெம்பரேச்சர் வில் மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்னுடைய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி pressure is directly proportional to volume. ஸோ நான் என்னோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எடுப்பேன். pressure is inversely proportional to volume எனக்கு உட்காந்துருக்கும். ஏன்னா PV தானே ஈக்குவேஷன். அப்போ V நெக்ஸ்ட் சைடு போகும்போது இன்வெர்ஸ்லி வால்யூமா உட்காந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ப்ரெஷர், திஸ் இஸ் அ V, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படிங்கும்போது என்னுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவை எனக்கு இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டர்ல உங்களுக்கு இந்த PVயோட ஸ்டீப்பர் எந்த அளவு இருக்கு. ஸோ ஸ்டீப்பர் இன்சென்ஸ் இந்த ஆங்கிள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருது. ஸோ இந்த ஆங்கிள் ஸ்டீப்பிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய டோட்டல் பேராமீட்டர்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸையுமே நம்ம எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி இதுலையுமே நீங்க ஸ்லோப்புங்கிற வேல்யூ கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா லெட் அஸ் கால்குலேட் த ஸ்லோப். ஸோ ஸ்லோப் இஸ் பிகம்ஸ் as a tan thetaங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ the slope will becomes as a minus dp divided by simply dp divided by dv நமக்கு பிஹேவ் ஆகும். இதோட இது நின்றாது. இதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸை எடுத்து நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ முதல் விஷயம், ஐசோதெர்மலை ஐசோபேரிக் அண்ட் ஐசோகோரிக் மாதிரி எடுத்ததுமே பண்ணிட முடியாது. இதுக்குன்னு சில பேசிக் ஒரு எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கக்கூடிய வால் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க எந்த சிஸ்டமை எடுக்கிறீங்களோ அந்த சிஸ்டம் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற வால் ஈஸி எக்ஸ்சேஞ்சபிள் ஆஃப் ஹீட்டா இருக்கணும். ஸோ ஹீட்டா அழகா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்து வாங்கிட்டு எல்லாத்தையுமே டெம்பரேச்சரை நல்லா பண்ணிட்டு மூவ் அப் ஆகும். அடுத்து இது ஒரு டைம் டேக்கன் ப்ராசஸ். எடுத்ததும்லாம் இதை பண்ணிட முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா பொறுமையா டைம் எடுத்து மூவ் அப் பண்ணி அலைன் பண்ணி அந்த வேலையெல்லாம் பொறுமையா அது செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம இங்கனக்குள்ள கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ரெப்ரசன்ட் பண்றோம். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் இனிஷியல் இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஐசோதெர்மல் முடிஞ்சதும் அடுத்து உள்ள வர்றவர் யாருன்னா அடியபேட்டிக். நான் தான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம எங்கே மூவ் அப் பண்ணுறோம்னா அடியபேட்டிக்கு மூவ் அப் பண்ணுறோம். ஸோ அடியபேட்டிக்கு நம்ம மூவ் பண்ணோம்னா அடியபேட்டிக் எனக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நோ எக்ஸ்சேஞ்ச். நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. டெம்பரேச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டீங்களா? ப்ரெஷரா இல்லை வால்யூமா? எது வேரியபிள்னு கேட்டா ஹீட். அப்போ del Q வேல்யூ சிம்பிளி பிகம்ஸ் அ 0. அப்போ டெல் கியூங்கிற வேல்யூவே எனக்கு 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டீங்களா? நோ. நெசசரி கண்டிஷன் படி இது ஒரு சடன் ப்ராசஸ். சடன்னு சொல்றதுக்கு பதிலாக ரேப்பிடுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரேப்பிட் ப்ராசஸ். டக்கு 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 டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஸோ கடகட நடந்து முடிஞ்சிடும். அப்போ மேம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
சடனா குக்கர் தூக்கி அடிக்கிறது, இல்ல டயர் திடீர்னு வந்துட்டு பர்ஸ்ட் ஆகிறது, இது எல்லாமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட சேர்த்து நான் அப்படியே டிராவல் பண்ணி இதுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு நம்ம மூவ் அப் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ ப்ரெஷர் அண்ட் திஸ் இஸ் அ வால்யூம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல பேசிக்கா நம்மளுடைய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ற மாதிரி எந்த பாராமீட்டருமே எடுத்துட்டு வரல. ஏன்னா இங்க ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இல்ல, வால்யூம் கான்ஸ்டன்ட் இல்ல, டெம்பரேச்சர் இல்ல. ஸோ 3 வேரியபிளுமே கான்ஸ்டன்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ பிவி கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் பி ஸ்டீப்பரோட லெவலை பொறுத்து தான் இந்த பிவி கிராஃபோட அலைன்மெண்ட்டே இங்கனக்குள்ள நமக்கு வருது. ஸோ இட் வில் பி லிட்டில் பிட் ஸ்டீப்பரா, இது அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீப்பரா இருக்குமா, இங்க இருந்து தான் நமக்கு பாராமீட்டர்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துக்கும் இதுக்கும் நம்ம எதை கம்பேர் பண்ணுவோம்னா, எந்த அளவுக்கு அவங்க ஸ்டீப்பரா இருக்காங்க, ஸோ அந்த அளவுக்கு அந்த கிராஃப்கான ரெப்ரசன்டேஷனை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்லோப் வேல்யூ எடுக்கிறேன். ஸோ இவங்களுடைய ஸ்லோப் வேல்யூவை நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, the slope is equal to, as usual, the tan theta is equal to, we can go for the dp divided by dv. தான் என்னுடைய பாராமீட்டர் இருக்கும். சரி, ஓகே. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐசோதெர்மல் அண்ட் அடியபேட்டிக் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த ரெண்டும் மட்டும் இல்லாம ஐசோகோரிக் அண்ட் ஐசோபேரிக் ப்ராசஸ் வேற இருக்கு. இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாமா? சோ லெட் மீ டேக் த பிவி கிராஃப் நான் டிரா பண்ண போறேன். சோ பி வெர்சஸ் வி, ஓகேங்களா? சோ பி வெர்சஸ் வி கிராஃப் நம்ம டிரா பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் யாருக்குமே நெகட்டிவ் ஆக்சஸ் கிடையாது. சோ பி வெர்சஸ் வி கிராஃப் நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ பி அண்ட் திஸ் இஸ் அ வால்யூம் வி. ஸோ நான் ஒவ்வொரு கிராஃப்க்கும் நம்பர்ஸ் மட்டும் தான் டினோட் பண்ண போறேன். நம்ம தான் ஆன்சர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு இட் இஸ் எ பக்கா ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு பக்கா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. ஓகே, செகண்ட் கிராஃப்க்கு போறேன். என்னுடைய செகண்ட் கிராஃப் இட் இஸ் இந்த மாதிரி எனக்கு டிராவல் பண்ணுது. 1 செகண்ட். ஸோ நம்ம டயக்ராம் கொஞ்சம் ப்ராப்பரா டிரா பண்ணிக்கலாம். எஸ், இந்த மாதிரி டிரா பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்ட் கிராஃப்க்கு போறேன். தேர்ட் கிராஃப் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கிராசிங் லைக் திஸ். ஓகே, இட் இஸ் கிராசிங் லைக் திஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கிராஃப்க்கு நம்ம போகலாம். ஸோ ஃபோர்த் கிராஃப் எனக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இட் இஸ் அ பக்கா ஸ்ட்ரெயிட் லைன், இந்த மாதிரி இருக்கு. ஸோ மொத்தம் நான் 4 கிராஃப் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஸோ த ஆரஞ்ச் கலர் இஸ் அ 3ன்னு எடுத்துக்கலாம். தென் கிரீன் கலர் இஸ் அ 2. தென் திஸ் வயலட் இஸ் அ லிலியாக் இஸ் அ 4 அண்ட் திஸ் எல்லோ இஸ் அ 1. இப்போ என்னென்ன கிராஃப் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப் த ப்ரெஷர் இஸ் மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட். ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷரோட பாயிண்ட் எனக்கு எங்கேயுமே மாறல. ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் கிராஃப் வில் பிகம்ஸ் அஸ் அ ஐசோபேரிக். ஓகேங்களா? நான் டினோட் பண்ணிட்டேன். இட் இஸ் ஐசோபேரிக். அதுக்கு அடுத்து செகண்ட் ஒனுக்கு போகலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மலா இல்லை, எனக்கு என்ன டவுட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஐசோதெர்மலா இல்ல அடியபேட்டிக்கான்னு சொல்லி நான் பாக்குறேன். ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் ஐசோதெர்மல் ஆர் அடியபேட்டிக், இங்கனக்குள்ளதான் நம்மளோட கான்சியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அமையணும். என்னங்கிறத நான் உங்களுக்கு இங்கனக்குள்ள சொல்றேன். ஸோ த கிராசிங் லைன்ஸ் வேர் செகண்ட் லைன் பாருங்க, எனக்கு அப்படியே அந்த ஸ்டீப்பரோட லெவல் எனக்கு கீழே இறங்காம கொஞ்சமா மேல போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் டினோட்டட் அஸ் அ அடியபேட்டிக். அப்படியே கீழே இறங்காம எங்க போயிடுச்சு, மேல போயிடுச்சு. ஸோ அதனால திஸ் இஸ் டினோட்டட் அஸ் அ அடியபேட்டிக் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள டினோட் பண்ணிடுறேன். அப்ப தேர்ட் ஒன் கண்டிப்பா என்னவாதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்னா ஐசோதெர்மல். ஏன்னா அதை விட ஸ்டீப்பா இது கம்மியா இருக்கணும். அடியபேட்டிக்கை விட ஐசோதெர்மல் ஸ்டீப்பர் கம்மியா இருக்கணும். ஆல்மோஸ்ட் அவன் லைட்டா தான் கிராஸ் பண்ணி போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ல ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் வால்யூம் இஸ் மெயின்டைன் அஸ் கான்ஸ்டன்ட். நான் வேற யாரும் கிடையாது, சிம்பிளி ஐசோமெட்ரிக் ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் 4 கிராஃபையும் சேர்த்து ஒரு பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்ல கொண்டு வரது. ஸோ இந்த 4ஐயுமே சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியரா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ட்ரன்ஸ் லெவல் வரைக்குமே நீங்க ஈஸியா மூவ் அப் பண்ணலாம் பசங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் செஷன்.